ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மியை தான் காட்டுறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா, நீ தான் என் கூட இல்லை, ஆனால் என் கழுத்தில் தாலி ஏறிடுச்சுது, அவர் எங்கே இருந்தாலும் சரி தான் நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் உன் வலையில் காணாமல் போயிடுச்சுது, இப்போ நான் அது எங்கே போய் தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சமையல் பண்ணுறதுக்காக வரவும், அப்போ வந்து அவங்க சமையல்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து நோன்பு வச்சிருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும், நான் போய் வந்து கடையில் போய் சாதனம்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டுங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவங்க லக்ஷ்மி வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நானே எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்படிங்கும்போது, அவ்வளோ வேலையும் எப்படி ஒன்னால தனியாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வாங்க, நான் எல்லாமே சமையல்லாம் நான் முடிச்சிருது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவரு சரி அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா லக்ஷ்மி வந்து அவங்க வரவும், அடுத்து வந்து அவங்க ரூம்ல வந்து ஒருத்தவங்க வந்து நகை எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு லக்ஷ்மி வந்து, ஐயோ நகையெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தாக்கி ஏதோ வந்து நகையை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான் போல அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க திருடன் சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க லக்ஷ்மியும் வந்து அதே மாதிரிக்கு தினேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டுமே ஐயோ யார் பார்க்கக்கூடாது சொல்லி நினச்சோமோ அவனே வந்து நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அதிர்ச்சி அடைவோம். அதே மாதிரிக்கு லக்ஷ்மி வந்து இவன் தானே நம்ம அம்மாவோட வலையில் எடுத்துகிட்டு போனவன், இவன் அந்த வீட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்களும் அதிர்ச்சி அடைவோம். அடுத்தது திருடன் சொல்லி கத்திட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்துருந்தாங்க. அப்போ ரூம் கதவியை லக்ஷ்மி வந்து அடைச்சி வைக்கவும், உடனே வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடவும், உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த ரூமில் வந்து ஒருத்தன் இருக்கிறான் திருடு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே தாத்தா பார்த்தோம்னா திருவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திருன்னு எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது வாக்கிங் போயிட்டு இருக்க அந்த தான் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டா, நீ உடனடியாக வா அப்படிங்கவோ, நம்ம வீட்லையா நம்பவே முடியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் வந்துட்டான், நீ சீக்கிரமாக வா அப்படிங்கும்போது உடனே சரி தாத்தா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் கையில் கட்டையை தூக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ ரூம் கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதை திறக்கிறாங்க. தினேஷை தான் காட்டுறாங்க. தினேஷை பார்த்ததுமே இவரையா போய் இப்படி பேசுன, இவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு அம்பிகா சொல்லவும், இதை கிட்டதுமே வந்து லக்ஷ்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த வீட்டு மாப்பிள்ளையா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைவோம். அடுத்தது பார்த்தோம்னா, உனக்கு வந்து இவரை நீ பார்த்தது கிடையாதுல, அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போலுக்கு அப்படிங்கவும், உடனே தினேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவ யாரு, இவரை நாங்க பார்த்ததே கிடையாது, இவ என்னை பத்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு தினேஷ் வந்து லக்ஷ்மி போட்டு திட்டவும், உடனே காவேரி வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்களை அவ பார்த்தது கிடையாதுல, அதனாலதான் இந்த மாதிரிக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா லக்ஷ்மி வந்து ரொம்பவே குழப்பத்தோட கிச்சன்ல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா வலையில எடுத்துட்டு போனவன் இவன் இந்த வீட்டு மாப்பிள்ளையா, இப்ப என்னால எப்படி உண்மையை சொல்ல முடியும், நான் உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறேன், எப்படியாவது எங்க அம்மா வலையில எப்படியாவது கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இப்ப கண்டே பிடிக்க முடியாத போலுக்கு, என் கண் முன்னாடியே வந்து வலையில எடுத்துட்டு போனவன் நிக்கிறான், ஆனா அவங்ககிட்ட இருந்து நான் எப்படி வலையில வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அங்க அம்பிகா வராங்க. வந்ததுமே லக்ஷ்மி வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது, என்னம்மா என்ன அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது, இல்ல கண்ணுல தூசி விழுந்துருச்சுது, அதான் இந்த கண்ணு தண்ணீரா வந்துட்டு இருக்கு அப்படிங்கவோ, அப்படியா இரு நானே வந்து கண்ணை ஊதி விடுன்னு சொல்லிக்கிட்டு அம்பிகா வந்து லக்ஷ்மி கண்ணில் வந்து தூசின்னு சொல்லிட்டு அவங்க ஊதி விட்டுட்டு இருக்கவும், அப்போ லக்ஷ்மி வந்து கண்கலங்குறாங்க. என்னம்மா தூசி இன்னும் போகலை அப்படிங்கும்போது, இல்லை என்கிட்ட இந்த அளவுக்கு பாசம் கட்டுறதுக்கு எங்கள் அம்மாவை தவிர யாருமே இல்லை, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கும்போது, உடனே வந்து இனிமேல் என்னை வந்து நீ அம்மாவாகவே நினச்சிக்கோ அப்படின்னு அம்பிகா சொல்லவும், சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லி நினச்சேன், ஆமாம் நீ எதுக்காக மாப்பிள்ளையை பார்த்து இந்த மாதிரிக்கு சொன்னேன், ஏன்னா கண்டிப்பாக வந்து அப்படி சொல்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கவும், உடனே லக்ஷ்மி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க என்ன இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம உண்மையை சொன்னோம்னா சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோடு இருக்கவும், அப்போ கரெக்டாக அங்கே காவேரி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன லக்ஷ்மி என் புருஷனை பார்த்து எப்படி நீ இப்படி பேச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே லக்ஷ்மி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன லக்ஷ்மி பயந்துட்டியா, சும்மா விளையாட்டுக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், நீ தான் அவர் பார்த்தது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரிக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட போலுக்கு அப்படின்னு சொல்லும் போதே அப்போ அம்பிகாவை கூப்பிடவும், உடனே அம்பிகா அங்கேருந்து போயிருந்தாங்க. அப்போ உடனே வந்து காவேரி வந்து லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை கிடையாது, அதனால அங்கே யாருமே வந்து அவருக்கு சரியாக மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்டதுன்னு சொல்லி அவர் வந்து எனக்குன்னு எதுவுமே செஞ்சதே கிடையாது, ஆனால் இப்போ தான் வந்து இங்கே வந்து ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க, அவரும் என்னென்ன வேலையே செஞ்சார், ஆனால் எல்லாமே வந்து அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாரு, அதனால யாருமே என் புருஷனை மதிக்காமல் இருந்தாங்க, இதை நினச்சி நான் பல நாள் நான் கவலைப்பட்டு நான் அழுதுருக்கிறேன், ஆனால் இப்போ தான் ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுத்தனால அவர் கௌரவமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு தன்னுடைய ஃபீலிங் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கண்கலைங்க சொல்லிட்டு இருக்கவும், இது கிட்டதுமே லக்ஷ்மி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனால் அவ புருஷன் இவ்வளோ மோசமானவ இருந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது உடனே காவேரி வந்து சொல்றாங்க, இப்போ தான் முறையாக வந்து என் புருஷன் வந்து எனக்கு ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையல காட்டுறாங்க காவேரி.
அதை பார்த்ததுமே வந்து லக்ஷ்மி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா தன்னுடைய அம்மா வளையல தான் வந்து தினேஷ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்ததுமே லக்ஷ்மி அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து காவேரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வளையல பார்க்கும்போது பழைய வளையல் மாதிரி பழைய டிசைன் மாதிரி இருந்துச்சு, ஆனா அவர் வந்து சொல்லி செய்து எனக்காக வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதனாலதான் அந்த வளையல நான் போட்டிருக்கிறேன், நல்லா இருக்குதா அந்த வளையல்னு சொல்லி கேட்கவும் உடனே லக்ஷ்மியும் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரியும் என் புருஷன் இப்போ தான் வந்து எல்லாரும் மதிக்கிற மாதிரிக்கு ஒரு மனுஷனா ஒரு மாறி இருக்கிறாரு, இதனால நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா, இவன் எங்களுக்கு குழந்தையும் இல்லை, குடி சீக்கிரமே எங்களுக்கு குழந்தையும் பிறந்துரும்னு சொல்லிட்டு நான் ஆசையோடு இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு போகவும், சரி நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும், உடனே காவேரி போனதுக்கு அப்புறமா லக்ஷ்மி நினைக்கிறாங்க காவேரி எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனால் தினேஷ் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் எங்கள் அம்மா வலையில் வாங்கிலாம் காவேரிக்கு வந்து அவன் போட்டு விட்டுருக்கிறான், இந்த மாதிரிக்கு போய் சொல்லி இனிமேல் என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.